என்ன சார், என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுமா என்கிட்ட கண்ணை காமிக்கிறீங்க? ஒழுங்கா அந்த மொபைல் என்கிட்ட கொடுத்துரு, இல்ல ட்ரிக்கர் அழுத்திடுவேன். ஓகே ஓகே கூல், கொடுத்துட்றேன். எங்கடா இருக்க? ரிட்டர்ன் ஆவாடா. ஹலோ, நான் அவனை கொன்னுட்டேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னண்ணே, யார் இது? இவர் தான் சார் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணது. சொல்லுப்பா, எப்போ பார்த்த, எப்படி பார்த்த, எல்லா டீட்டெயிலும் சொல்லு. நான் அவரும் ஒன்றா ஜாகிங் போவோம் சார். டெய்லி வெளில இருந்து கூப்பிடுவார், வந்துடுவார். இன்னைக்கு கூப்பிட்டேன், அவர் வரல. சரி என்னாச்சுன்னு உள்ள போய் பார்க்க போனேன். பார்த்து தெரிஞ்ச உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். 2 பேரும் ஜாகிங்லாம் போவேன்னு சொல்கிறீங்க, க்ளோஸாக தானே இருந்திருப்பீங்க? இல்லை சார், ஜாகிங் மட்டும் தான் சார் போவோம். மற்றபடி பர்சனல் லைஃப் பற்றிலாம் தெரியாது சார். சரி, இந்த கொலையில் உனக்கு யாருமே சந்தேகம் இருக்கா? தெரியல சார். அவன் யாரு? அவன் என் தம்பி தான் சார். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? கீழே வர சொல்லுங்க. கீழே வாடா தம்பி, வா. ஸ்கூல் ப்ராஜெக்டாக அவன் நைட்டும் பகலுமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் சார். ஃபோனை கொடுறா. நேற்று நைட்டும் வீடியோ எடுத்தியாப்பா? சார் சார்,
யார் பிரகாஷ்? சார் இவங்க சார் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதான் என்கொயரி பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்சா? முடிஞ்சு சார். பாடி எங்க? மேலே சார். அண்ணா நீங்கள் எழுதி ஓகே வைங்க சார். போகலாம் சார். என்னாச்சு பிரகாஷ்? என்ன மோட்டிவ்? சார் என்ன மோட்டிவ்னே தெரியல சார். கத்தியால் குத்தி ஃபோன் நம்பரை செத்தவன ஒரு ரத்தத்தில் எழுதி வச்சு போயிருக்கான் சார். அக்கம் பக்கம் விசாரிச்சதுல சத்தம் எதுவும் வரல தான் சார் சொல்றாங்க. ஆனா உள்ள பீரோ உடைஞ்சிருக்கு. அதான் ஒரே குழப்பமா இருக்கு சார். பாடி எங்க இருந்துச்சு? இங்கே தான் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரகாஷ்? இது மர்டராக இருக்குமா இல்லை சூசைடாக இருக்குமா? சார் நான் நிறைய கேஸ் படிச்சிருக்கேன் சார். இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவங்க எழுதுறதா இருந்தால் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சார் எழுதுவாங்க. ஆனால் இந்த கேஸில் கத்தியால் குத்துனதுக்கப்புறம் அந்த பிளட்டை வச்சு எழுதிருக்கான் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அக்யூஸ்ட் அவனே கொலை பண்ணிவிட்டு நம்பர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்கிறீங்க. பாயிண்ட் சார். ஒருவேளை மர்டரை சூசைடாக ஃப்ரேம் பண்ணுற கூட இருக்கலாம் சார். இந்த நம்பர் ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் சார். சார் எவிடன்ஸ். இந்த நம்பர் ஒரு ட்ராப்பாகவே வச்சுப்போம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ரூம் அமைச்சு இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். இந்த நம்பரை கால் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார். பண்ணுங்க. சார் சுவிட்ச் ஆஃப் சார். அப்போ அந்த நம்பர் ஒரு ட்ராப் தான். அதை தேடி போனால் நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதை கண்ட்ரோல் ரூம் அமைச்சிட்டு ட்ரேஸ் பண்ண சொல்லிடுங்க. இந்த வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. என்னாச்சு? பிரகாஷ், கண்டிப்பாக இது அக்யூஸ்டோட கைரேகையாக தான் இருக்கணும். எனக்கு இதோட டீட்டெயில்ஸ் உடனே வேணும். நீங்கள் இவங்களோட லேபுக்கு போயிட்டு இங்கேருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம ஸ்டேஷனில் இருக்க அக்யூஸ்டுங்க ஃபிங்கர் பிரிண்டோட எதுலையாவது மேட்ச் ஆகுதான்னு உடனே பார்த்து சொல்லுங்கள். அப்படி எதுலையாவது மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஓகே சார், நாங்கள் உடனே கிளம்புறோம். சார் நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சு, லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணுறோம். கார்த்தி, எனக்கு டீட்டெயில்ஸ் உடனே வேணும். ஓகே சார். சொல்லுங்க பிரகாஷ். சார் நீங்கள் சொன்ன மாதிரி அது அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் சார். எப்படி சொல்ற? சார் நம்ம ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸில் இருக்க ஒரு அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்டோட அது மேட்ச் ஆகுது சார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸோட சஸ்பெக்ட் வேறு சார். அப்போ இந்த மர்டர் அவன் தான் பண்ணியிருக்கணும். அவனோட அட்ரஸ் கிடைச்சதா உனக்கு? சார் நான் இப்போ அங்கே தான் சார் போயிட்டு இருக்கேன். லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் சார் உங்களுக்கு, பாருங்க. ஓகே, நான் உடனே அங்கே வரேன். ஆனால் நான் வர வரைக்கும் நீ அவன்கிட்ட போவாத. ஓகே சார். சார் சார் எங்க பிரகாஷ் சார் இருக்கான்? சரி வாங்க. சார் இங்கே தான் சார். கூப்பிடுங்க. குமார். யாரு? ஒன்றும் இல்லை, சின்ன இன்வெஸ்டிகேஷனு. ஸ்டேஷன் வரைவா. நேற்று நைட் எங்கடா இருந்த? நேற்று நைட்டா? பிரகாஷ் கூப்பிட்டு வா. வா வாடா வா. ஏய் பிரகாஷ் சார் ப்ளீஸ் சார்.
ஏய், டேய் இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை அடிக்காம டீசெண்டாக ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறேன். எதுக்கு பண்ண? சார் சார் சத்தியமாக நான் எதுவுமே பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார். சொல்லலன்னு வச்சுக்கேன், புல்லட் இறக்கிடுவேன். எதுக்கு கொலை பண்ண? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், நான் கொலைலாம் பண்ணல சார், நான் அந்த வீட்டுக்கு திருட தான் சார் போனேன். டேய் பண்ண கொலையை மறைக்கிற கதையா? ஒழுங்கா உண்மையை சொல்லி செவில வைக்கவா? சார் சார் இல்லை சார், நான் சத்தியமாக எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் ஒரு 3 நாளாக அவனை ஃபாலோ பண்ணேன் சார். அவன் வீட்டிலேருந்து காசை திருடலான்னு ஒரு நாள் மயக்க மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு செவ்வறு ஏறி குதிச்சு உள்ளே போயிட்டேன் சார். சுற்றி முற்றி பார்த்தேன், ஒரே இருட்டாக இருந்துச்சு, யாரும் இருக்கிற மாதிரி தெரில. சரின்னு மெயின் ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்டுக்குள்ளே போனேன் சார். அவன் பார்த்தா டேபிளில் சாஞ்சி கிடந்தான். நான் அவனை தூக்கி பார்த்தேன் சார், ஒரே ரத்தம். யாரோ அவனை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருந்தாங்க சார். எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில சார். சரி வந்த வேலையை மட்டும் பார்க்கலான்னு பீரோவில் இந்த பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிட்டேன் சார். இதான் சார் நடந்துச்சு சார், சத்தியமாக இதான் சார் நடந்தது. நானே ஜெயிலில் இருந்தேன் சார், இப்போ தான் சார் வெளியே வந்தேன். கையில் காசு இல்லாதனால தான் சார் திருட போனேன். நீங்கள் நம்மளாம் வேணா, நான் அந்த காசு கூட காட்டுறேன் சார். சார் நீங்க நம்பாதீங்க சார், இவனே கொலையும் பண்ணிட்டு கொலையும் அடிச்சிருப்பான். சார் ஒழுங்கா உண்மையை சார், சொல்றியா சார், இல்ல? பிரகாஷ், அவன் உண்மையை தான் சொல்கிறான். ஸ்டேஷன்லேருந்து ஜீப் வர சொல்லி அவனை கூட்டு போக சொல்லுங்கள். சார் கூட்டு போக சொல்லுங்கள் பிரகாஷ். வாடா. ஏன் சார் அவன் சொல்ற நம்பிட்டு இருக்கீங்க? கிடைச்ச ஒரு குழுவே அவன் தான் சார். ச்சே, எல்லாத்தையும் இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் சார். இப்போ என்ன சொன்னீங்க? அதான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் சார். கரெக்ட் பிரகாஷ். அவனோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் தான் தவிர அது ஒன்றும் ராங் நம்பர் இல்லைல்ல? ஆமாம் சார், எனக்கும் இப்போ தான் தோணுது. அந்த நம்பருக்கு உடனே ட்ரை பண்ணுங்க. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப் தான் சார் வருது. சரி, அதை ட்ரேஸ் பண்ணுறது கண்ட்ரோல் ரூம் கொடுத்துருந்தோம்ல, அது என்னாச்சு? சார் அது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கனால ட்ரேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க சார், அதான். கண்ட்ரோல் ரூமில் கொடுத்ததும் வேஸ்ட்டாக போச்சு. சார் அந்த நம்பர்லேருந்து கால் வருது சார். எடுக்காத, இரு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. திவாகர், பிரகாஷ்க்கு ஒரு கால் வருது, அதை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே, உடனே பார்க்குறேன் சார். டெலிவரி பாய் மாதிரி பேசுங்க. ஹலோ, நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பார்சல் ஒன்று டெலிவர் பண்ணோம். கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கண்ணே. ட்ரேஸ் பண்ணுங்க. கட்பட்டா சார். திவாகர், ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? சார் அந்த லொக்கேஷன் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் சார் இருக்குது. அந்த லொக்கேஷன் உடனே அனுப்புங்க. இதோ இப்போவே அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். ஓகே, கட் பண்ணிட்டா சார் டக்குன்னு. பரவாயில்ல, நமக்கு அவனோட லொக்கேஷன் கிடச்சிருச்சு. போகலாம் சார், போகலாம் சார், போகலாம் சார். இதான் அந்த லொக்கேஷன். போகலாம் சார், போகலாம். வாங்க போகலாம்.
நான் அவனை கொன்னுட்டேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்றா, எது கொலை பண்ண? என்னது கொலையா? சார் நான் எந்த கொலையும் பண்ணல சார். டேய் நீ தான் பண்ணன்னு எல்லா எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாம. அதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. சார் சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல சார். இப்ப சொல்றியா இல்ல புல்லட் இறக்கிட்டு போயிட்டே இருக்கவா? சார் சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல சார். சார் சார் ஆமா சார், நான் தான் சார் கொலை பண்ணேன். பிரகாஷ், கேஸ் என்னாச்சு? சார் அகிஸ்ட பிடிச்சோம் சார். எஃப்ஐஆர் போட போறோம். ஓகே பிரகாஷ், கன்ஃபெஷன்லாம் எடுத்தாச்சா? எடுத்துட்டு இருக்கோம் சார். நான் எடுத்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே பிரகாஷ், கேரி ஆன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். டேய் என்ன காரணத்துக்காக கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண தெளிவா சொல்றா. நானும் ஒரு பொண்ணும் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அது அந்த நாய்க்கு பிடிக்கல. அதனால அவளை அசிங்கமாக வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். போலீஸ் கிட்ட போனா அந்த வீடியோவை லீக் அவுட் பண்ணிடுவேன்னு மிரட்டினா. அதனால அந்த நாயை கொண்டுட்டு அங்கேயே புதைச்சிட்டேன் சார். என்னது, அங்கேயே கொண்டு புதைச்சிட்டியா? ஆமா சார். டேய் அப்ப நீ கொன்னது இவனே இல்லையா? இவன் எனக்கு யாருன்னே தெரியாது சார். அப்புறம் எப்படி உன் ஃபோன் நம்பர் அங்க வந்தது? என்னது ஏன் ஃபோன் நம்பரா? அதை பத்திலாம் எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது சார். இப்போ என்ன சார் பண்றது? என்னத்த பண்றது? இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணுங்க. இந்த கேஸ்ல இப்போ எந்த லீடும் இல்லையே சார். என்ன சார் பண்றது? பிரகாஷ், நான் ஆல்ரெடி நிறைய டென்ஷன்ல இருக்கேன் பிரகாஷ். நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு பெர்மிஷன் கேட்டீங்கல்ல, போங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல சார், நான் இருக்கேன் சார். கிளம்புங்க பிரகாஷ், நாளைக்கு பாத்துக்கலாம். சரி ஓகே சார். ஹலோ பிரகாஷ், வீடியோலாம் எடுத்தாச்சா? கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல சார், அவன் நம்ம தேடிட்டு இருக்க ஆள் இல்ல. அவன் வேற ஏதோ மர்டர் பண்ணிருக்கான் சார். என்ன பிரகாஷ், அப்போ உங்களுக்கு கொடுத்த கேஸ் இன்னும் முடிக்கல அதானே? இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கிட்டலாம் மர்டர் கேஸ் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். சார் நாளைக்குள்ள இந்த கேஸை க்ளோஸ் பண்றோம் சார். என்னத்தை க்ளோஸ் பண்ண போறீங்களோ? ஏற்கனவே அவ்வளோ பெண்டிங் கேஸ் இருக்கு. ஒழுங்கா நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்க. செத்தவனோட ஃபோனு, பர்ஸு, இதுல இருந்தெல்லாம் கூட க்ளூ கிடைக்கலாம். நல்லா செக் பண்ணி பாருங்க. என்ன சொன்னீங்க இப்போ? செத்தவனோட ஃபோனு, பர்ஸெல்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்க பிரகாஷ். ஹலோ சார். அண்ணா, அந்த செத்தவனோட ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஃபோன் ஏதாவது இருந்துச்சா? என்ன ஆச்சு அது? சார் அவங்க கிட்ட ஃபோன்லாம் எதுவும் இல்லை சார். பேக்கெட்லையும் செக் பண்ணியாச்சு, வீட்லையும் செக் பண்ணியாச்சு. ஃபோன்லாம் எதுவும் கிடைக்கல சார். கன்ஃபார்மா இல்லையா? ஆமாம் சார், கன்ஃபார்மாக ஃபோன் எதுவும் இல்லை சார். அப்போ ஃபோன் எங்க போயிருக்கோம்? சரி, அந்த மர்டர் ஹவுஸ் எதிர்க்க ஒரு பையன் இருந்தால அவன் நம்பர் ஒன்று அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார், இப்போ உடனே அனுப்பி விடுறேன் சார். தம்பி, நான் எஸ்ஐ பிரகாஷ் பேசுறேன். ஹலோ சார், நீங்களா? சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். டேய் எதுவும் வந்து அப்புறம் சொல்லு. அந்த செத்தவனோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். ஆனால் சார் உடனே அனுப்பிச்சு விடு, உடனே அனுப்பிச்சு ஒரு விடு. நிமிஷம். ஹலோ திவாகர். சொல்லுங்க சார். நான் ஒரு ஃபோன் நம்பர் அனுப்புறேன். அதை ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். இதோ செக் பண்ணுறேன் சார். சார் நீங்கள் இப்போ எனக்கு அனுப்பின நம்பரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான் சார் காட்டுது. எண்ணூருக்கு பக்கத்தில் காட்டுது சார். திவாகர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். ஹலோ சார், எங்க சார் இருக்கீங்க? நான் எண்ணூர் கிட்ட போயிட்டு இருக்கேன் பிரகாஷ். என்னாச்சு? அப்படியா? நம்ம தேடி இருக்க அக்யூஸ்ட் அங்கே தான் சார் இருக்கான். என்ன சொல்ற பிரகாஷ்? சார் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன் சார். ஹலோ திவாகர், கேக்குதா? சார் ட்ரேஸ் பண்ணியாச்சு. சொல்லுங்க. அந்த லொக்கேஷன் எண்ணூருக்கு பக்கத்தில் தான் சார் இருக்கு. ஆனால் அந்த நம்பர் கொஞ்சம் மூவிங்லேயே இருக்கு சார். நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ண நான் வேணா உங்களை லீட் பண்ணுறேன் சார். சரி சொல்லுங்க திவாகர். சார் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க சார். சார் அப்படியே ஒரு லெஃப்ட் இருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போங்க சார். அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நிற்காம அப்படியே போயிட்டே இருங்க சார்.
அடுத்து ரைட் எடுங்க சார். இப்போ வர ரைட்டு திரும்பி லெஃப்ட் எடுங்க சார். சார் பக்கத்தில் வண்டிக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க சார். இன்னும் கொஞ்சம் தூரம். பிரகாஷ் பிரகாஷ் ஹலோ 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 பிரகாஷ் கேக்குதா? ஹலோ Hello? திவாகர். ஹலோ திவாகர் கேக். சார் ஹலோ ஹலோ. ஹலோ திவாகர் கேக்குதா? என்னாச்சு Sir, பிரகாஷ்? hello. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குது sir. எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு கேக்குதா? ஹலோ சத்யனோட ஃபோன் மிஸ்ஸிங் சார். கண்டிப்பா அது கீழே தான் சார் எடுத்துட்டு போயிருப்பான். அதை தான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்க, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது சார். ஹலோ 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 திவாகர். பிரகாஷ் ஹலோ 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 கேக்குது திவாகர், சொல்லுங்க. ஹலோ பிரகாஷ். ஹலோ பிரகாஷ், நீங்க ட்ரேஸ் பண்ண கொடுத்த நம்பரும் நீங்களும் இப்ப பக்கத்துல தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ பிரகாஷ் கேக்குதா? லைன் எடுத்தா பிரகாஷ். ஹலோ பிரகாஷ், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ரோட்ல ஒரு போலீஸ் மேல இன்னொரு போலீஸ் கை வச்சா நமக்கு தான் சார் அசிங்கம். உங்க மரியாதைக்காக தான் உங்களை வீட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல போறீங்க? அந்த கொலையை நான் பண்ணல, அதானே சொல்ல போறீங்க? இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்ப தான் பிரகாஷ் நான் அந்த டெட் பாடியில இருந்து ஃபோன் எடுத்தேன். சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் தான் எடுத்தேன். சார் 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 நேற்று நைட் என் தம்பி ஃபோனை செக் பண்ணி பார்த்தேன் சார். அதில் மர்டர் நடந்த அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோவில் இன்ஸ்பெக்டர் அவனை ஃபாலோ பண்ணி வீட்டுக்குள்ளே போயிருக்கார் சார். இதை சொல்ல தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தம்பி என்ன சொன்னேன்னு திருப்பி சொல்றான். சார் அதான் சார், மர்டர் நடந்த அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோவில் இன்ஸ்பெக்டர் அவனை ஃபாலோ பண்ணி வீட்டுக்குள்ளே போயிருக்காரு சார். இது போன முறை கால் பண்ணும் போதே சொல்லான் இருந்தேன் சார். நீங்கள் கட் இதுக்கு என்ன பண்ணி சார் சொல்ல போறீங்க? ஆமா 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 பிரகாஷ், நான் தான் பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன். நேற்று நைட் அவன் வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இந்த கொலையை பண்ணல. ஹலோ ஏங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு உடனே 10,000 ரெடி பண்ண சொல்றாங்க. மந்த் எண்ட்ல 10,000 நான் எங்கடி போய் ரெடி பண்ணுவேன்? ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? யார்ட்டையாவது கேளுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு போய் எப்படியா யார்ட்டையாவது கேட்டு 10,000 ஏற்பாடு பண்ணிடுவாங்க. டாக்டர் கொடுத்தாதான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஹலோ கேக்குதா? குடிச்சிருக்கியா? சார் இல்லை சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்பு. நீ பாட்டு ஆக்சிடென்ட் பண்ணி போயிட்டு இருக்க. சார் சார் என்னடா சார் கீழே இருக்கடா. சார் சார் கீழே இருக்கடா. சார் கீழே இருக்கடா. சார் கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு சார், அதை வச்சுட்டு விட்ருங்க சார். 10,000 ரூபாவா? சார் ஆமாம் சார். டேய் ஹலோ ஹலோ யாரு? சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் லஞ்சம் வாங்கினதை யாரோ வீடியோ எடுத்து நியூஸில் போட்டாங்க சார். யாரு நீ? வெயிட் பண்ணுங்க சார், வீடியோ நான் தான் எடுத்தேன். என்கிட்ட தான் வீடியோ சேஃபாக இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 1 லட்சத்தை கொடுத்துட்டு வீடியோ வாங்கிட்டு போயிட்டே இருங்க. டேய் நான் யாருன்னு தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. கொடுக்க முடியாது சொன்ன என்னடா பண்ணுவ நீ? அடுத்த செகண்டே வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக உங்களை பற்றி ட்ரால் பண்ணி வீடியோ வரும். உங்கள் வேலை போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்போ நான் என்ன பண்ணணும்? எங்கே எப்போன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். காசை கொடுத்துட்டு வீடியோ வாங்கிட்டு போயிட்டே இருங்க. புத்திசாலித்தனமாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் ஃப்ளாஷ் நியூஸில் நீங்கள் தான். பை. ஹலோ ஹலோ. பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு அமௌண்ட்டை கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க. டேய் முதல்ல வீடியோ குடுறா. சார் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு சார். ஐயோ கண்ணா பயன்ட்டேன் சார். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் லஞ்சம் வாங்கினதை நான் வீடியோ மட்டும் எடுக்கல. அந்த குடிகாரன், அந்த ஆக்சிடெண்ட்டு எல்லாம் என் செட்டப் தான்.
இதுதான் என் தொழில். குடிச்சிருக்கியா? சார் சார் கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு சார், அதை வச்சுட்டு விட்ருங்க சார். இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு தனியாக வருவேனா? இது என்ன சாதாரண பிஸ்டல் கன் தானே? டேய் என்னன்னு தெரியும்ல, ஸ்னைப்பர். கொஞ்சம் முன்னாடி வந்தால் கூட யாரும் ஒன்று ஷூட் பண்ணிடும். ஓகே, நான் காசு கொடுத்துட்டு வீடியோ வாங்கிட்டு போயிடுறேன். ஓகேவா? என்னடா ஆச்சு? நான் பேட்டரி போச்சுண்ணா. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, என்னண்ணா பண்றது? எங்கடா ஒரு ஸ்னைப்பரு? இப்போ வர சொல்கிறான் அவனை. எட்ரா வீடியோவை. ஓகே கூல், கொடுத்துட்றேன் சார். எட்ரா. எங்கடா வீடியோ எடுத்த மொபைலு? சார் அது என்கிட்ட இல்லை சார். போய் சொன்னேன்னு வச்சுக்கோ. சார் 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 இருங்க சார், சுட்டாதீங்க சார். தரேன் சார், இருங்க சார். எட்ரா. இருங்க சார். ஃபோன் எடுறா. நாங்க சார். போலீஸ்காரன் மிரட்டுற சார். உன்னை வச்சுக்கிறேன். இதெல்லாம் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நீ என்னை நம்பியிருக்க மாட்டேன். அதனால தான் உண்மையான கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு நானே உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஓ, அப்ப நீங்க கொலை பண்ணல, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பணும் அதானே? இல்ல உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒருத்தன் என்னடா நாங்க திருட போனேன்றான், இன்னொருத்தன் என்னடா நான் வேற கொலை பண்ணேன், என் நம்பர் அங்க எப்படி வந்துச்சுனே தெரியலன்றான். இப்ப சார் அவனை மிரட்டி போனை வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஆனா கொலை பண்ணல. போதும்டா சாமி, இப்பவே இதெல்லாம் யோசிக்கிட்டு சொல்றேன். பிரகாஷ், சொன்னா கேளு, அவசரப்படாத. சார், உங்களை மாதிரி போலீஸ்கார லஞ்சம் வாங்குறதுனால தான் சார் எங்களை மாதிரி நேர்மையான போலீஸ்லாம் கெட்ட பேரு. இப்பவே இது யோசிக்கிட்டு சொல்றேன் சார். பிரகாஷ் சொன்னா கேளு பிரகாஷ். சார் பிரகாஷ் சொன்னா கேளு பிரகாஷ். வேணாம் பிரகாஷ், சொன்னா கேளு பிரகாஷ். சொல்றது கேளு பிரகாஷ். வேணாம் பிரகாஷ். சார். ஹலோ ஹலோ சார், நான் எஸ்ஐ பிரகாஷ் பேசுறேன். பிரகாஷ், ஐ எம் சாரி பிரகாஷ். சார் என்ன இன்ஸ்பெக்டர் சார், என்ன பண்றீங்க? ஒருத்தங்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஒரு மர்டர் பண்ணிட்டு ஜாலியா இருக்கீங்க போல. யார் நீ? சார் சார் கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு சார், அதை வச்சுட்டு விட்ருங்க சார். இப்ப தெரியுதா நான் யாருன்ட்டு? இல்லை, தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிகிறியா? என்ன சார் நீங்க? நானே கொலை பண்ணிட்டு என் ஃபோன் நம்பரை நானே எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். என்ன போய் தெரிலன்றீங்க? ஆ சரி, நானே சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நேற்று நைட்டு நீங்கள் அவன் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் உள்ளே போனேன். டேய், எல்லாம் ஒன்றால் தான்டா. இவ்வளோ நாள் நல்லா வேலை செஞ்ச லேசர் லைட்டு திடீர்னு என்னடா ஆச்சு? குடுறாத இங்க. நல்லா தான்டா வேலை செய்யுது. எதுடா பேட்டரி போயிடுச்சின்னு போய் சொன்ன? எதுடா அப்படி பார்க்குற? ஆ சொல்டா.
எதுக்கு போட்டேன்னு சொல்லட்டுமா? என்னடா அது? அவ்வளோதான். இந்த மாதிரி போலீஸை லஞ்சம் வாங்க வச்சு அதை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குற பிளானே இருந்துதான். ஆனால் அவன் என்னடானா அவன் வீட்டு வேலைக்காரன் மாதிரி என்னை நடத்திட்டு இருக்கான். அதான் அவனை உன்னை வச்சு போடலான்னு நான் ஒரு ஸ்கெட்சை போட்டேன். லேசர் லைட்டில் பேட்டரி போன மாதிரி பண்ணான். நீ அவனை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி நடக்கலை. அதனால தான் நானே அவனை போட்டேன். எப்படியும் இந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் அவனை போட்டுட்டு என் நம்பரையும் அங்கே எழுதி வச்சுட்டு வந்தேன். எப்படியும் நீ என் நம்பரை பார்த்து கால் பண்ணுவேன், அப்போ டீல் பேசலான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் கால் வரல. அதான் நானே உனக்கு கால் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு என்னதான்டா வேணும்? அப்படிவா வழிக்கு அதே டீல் தான். அதே 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு. வீடியோவை delete பண்ணிடுறேன், இல்லை வேற ஏதாவது புத்திசாலித்தனமா நம்ம பண்ணுவேன்னு நினச்சேன்னு வெய், வீடியோவை லீக் பண்ணிடுவேன். அந்த மர்டரை நீ தான் செஞ்சேன்னு சொல்லிடுவேன். நீ தான் அந்த மர்டரை பண்ணேன்னு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் கட் பண்ணிட்டான். அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு உடனே 10,000 ரெடி பண்ண சொல்றாங்க. மந்த் எண்டில் 10,000 நான் எங்கடி போய் ரெடி பண்ணுவேன்? இந்த மாதிரி போலீஸ்கார லஞ்சம் வாங்குறதுனால தான் சார் எங்களை மாதிரி நேர்மையான போலீஸ்லாம் கெட்ட பேர். அதே 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு. வீடியோவை delete பண்ணிடுறேன். Huh?